ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தொலைவில் நீ, தொட முடியாமல் நான். அத்தியாயம் 14. எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. இதுவே அண்ணன் கல்யாணத்தப்ப உன்கிட்ட எப்படி பணிந்து பவ்யமாக பேசினாங்க இவங்க அம்மாவும் அண்ணனும். அதுவே இப்போ பாருங்க, கல்யாணத்தை கூட வீட்டு மாப்பிள்ளைக்கு, ஏன் கூட பிறந்தவளுக்கு கூட சொல்லாமல் பண்ணுறானுங்க. எல்லாம் பணத்திமிர் தான், வேற என்ன என்று நிகாரிகா சொல்ல, ஆமாடி நீ சொல்கிறதும் சரிதான். இவ தம்பி சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப இவன் அண்ணன் அதையும் இதையும் சொல்லி நம்மளை ஏமாற்றி இவனுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வாயை அடைச்சு ரிசப்ஷனுக்கு வர வச்சிட்டான். எப்பவும் அப்படித்தான், ஏதாவது செய்து நம்மளை ஏமாற்றலாம் என்று பிளான் பண்ணித்தான் இருக்கான். இந்த முறை நாம் ஏமாறக்கூடாது. வா இப்போவே போய் என்ன ஏதுன்னு கேட்போம் என்று தாமரை மாமியார் கிளம்ப, வாடி நீயும் என்று அவள் புருஷன் அவளை தாயுடன் இழுத்து கொண்டு செல்ல நிகாரிகாவும் ஏற, நீ ஏண்டி என்றார் அவள் அம்மா. அப்படி எந்த ரதியத்தான் அவர் இழுத்துக்கிட்டு வந்தாருன்னு பார்க்கத்தாம்மா என்றாள் அவள். விடுங்கம்மா, இவ்வளவு நாள் இவ வாழ போகிற வீடுன்னு நாம் மரியாதை கொடுத்து சம்பந்தபுரம் என்று இவளை கூட்டி போகலை. இனி என்ன இருக்கு அங்கே என்றான் அண்ணன்காரன். அதை சொல்லு, பேசாமல் நம்ம முன்னாடியே இவளுக்கு வந்த நல்ல சம்பந்தங்களை முடிச்சிருக்கலாம். இப்போ எலவு காத்த கிளியாக போச்சு நம்ம நிலை என்று அந்த அம்மா புலம்பினார். இவளுக்கு முன்பே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த சம்பந்தங்கள் வந்தப்ப உங்கள் தங்கச்சிக்கு பொருத்தமான இடம் இது, இப்போவே முடிக்க பாருங்க என்று இவள் சொன்னான். நான் தான் இவ நம்ம நிகாரிகா மேலே உள்ள கோபத்தில் சொல்கிறா என்று இருந்தேன். இப்போ தானே தெரியுது, அண்ணன் தம்பிகள் கூட இவ கூட்டு, அவனுங்க குட்டு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு என்று கணவன் தாமரையை திட்டி தீர்த்தான். அவனுக்கு அவன் கவலை. ஆலிவரம்பனின் தங்கச்சி புருஷன் என்பதே பெரிய சப்போர்ட்டு தான். அத்தோட என் வீட்டு மாப்பிள்ளை தான் ஆலிவரம்பன் என்று சொன்னால் இன்னும் கெத்து கூடி போகும் என்றுதான். மனைவிக்கு தங்கச்சியை பிடிக்காது என்று தெரிந்தும் தங்கச்சியை எப்படியாவது அந்த வீட்டில் கட்ட நினைத்தான் அவன். பேராசை பெருநஷ்டமாக ஒரு வழியாக தாமரையை இழுத்து கொண்டு அந்த குடும்பம் ஆலிவரம்பனின் வீட்டை நோக்கி காரில் சென்றார்கள். இவர்கள் வெறும் பிள்ளைப்பூச்சிகள், அவனோ ராஜநாகம். இதெல்லாம் அவனுக்கு முன் எம்மாத்திரம். அவனுடைய ஒரு பார்வையில், சீரலில், ஒரு மூச்சில் காணாமல் போய் விடுவார்கள். ஆனாலும் கோபம் அவர்கள் கண்ணை மறைத்தது. அதனால்தான் ஆலிவரம்பனை பார்த்து 2இல் 1 கேட்கணும் என்று இந்த குடும்பம் கிளம்பியது. இதை எதிர்பார்த்து தானே அழகம்மையும் மருமகன் கிட்ட கதறினார். தன்னால் மகனை நிறுத்தி கேள்வி கேட்க முடியாது, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். ஆனால் சம்மந்தி வீட்டில் கேட்டால் பதில் சொல்லித்தானே ஆகணும் என்றுதான் ஃபோன் பண்ணினார். அறைக்குள் வந்த யாழ் நிலாவிற்கு ரொம்ப அலுப்பாக இருந்தது. சொல்லப்போனால் ஆலிவரம்பன் காரை கட்ட வண்டி மாதிரி தான் ஓட்டி வந்தான். என்ன ஒன்று, விலை உயர்ந்த அந்த காரின் வேகம் அதிகம் என்பதால் எவ்வளவு மெதுவாக ஓட்டினாலும் ஓரளவு ஸ்பீடாகத்தான் போனது. அதே சமயம் காரில் உள்ளவர்களுக்கு தான் மெதுவாக போவது போலதான் தெரியும், அசைவே இருக்காது. அறையை சுற்றி பார்த்தால் 3 பிரிவாக இருந்தது. அதாவது அந்த அறையே பெரிய வீடு மாதிரி இருந்தது. முதல் மாடிதான் ஆலிவரம்பனுக்கு. அதில் ஒரு பெரிய பெட்ரூம் பால்கனி வசதியுடன் இருந்தது. ஒரு ஹால், அதுவும் பால்கனியுடன். அடுத்து ஜன்னல்கள் கூட இல்லாத பெட்டக அறை. அதில் நிறைய பீரோ பெட்டகம் இருந்தது. அதில் தான் ஆலிவரம்பன் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய டாக்குமெண்ட்டுகளை வைத்து இருக்கிறான். அடுத்த பகுதி உடைமாற்றும் அறை, கண்ணாடி அலங்கார வசதியுடன், குளியல் அறை, கழிவறை வசதியுடன் நவநாகரிகமாக இருந்தது. ஒரு ஆஃபீஸ் அறை, மேலும் 2 விருந்தினர் அறைகள் இருந்தது. 2வது மாடியில் யுகமித்திரன், இதே அமைப்புத்தான் அங்கே. 3வது மாடி நேசமித்திரனுடையது. கீழ்ப்பகுதியில் தாமரை திகழினிக்கு தனித்தனி அறைகள், அழகம்மை தனி அறை. அது தவிர பெரிய ஹால், கிச்சன், விருந்தினர் அறை என்று வீடு மிகப்பெரிய பங்களாவாக இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும் மனநிலையில் யாழ்நிலா இல்லை. வரும்போதுதான் சாப்பிட்டு விட்டு வந்ததால் படுத்தவுடன் தூங்கி போனாள். அவளுக்கு இப்போ இருக்கும் மன உளைச்சலுக்கு தூக்கம்தான் பெரிய மருந்தாக இருந்தது. சில சமயங்களில் அவளை மீறி தூங்கி போகிறாள். மாலை நேரம் தாமரையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவள் கணவனும் மாமியாரும். அவர்கள் வந்ததை பார்த்ததும் அழகமைக்கு பயம் பிடித்து கொண்டது.
என்னதான் தைரியமான பெண்மணி என்றாலும் பெண் கொடுத்த சம்பந்தியிடம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேச முடியாதே. அதுவும் இவர்கள் மகளை இந்த வீட்டிற்கு மருமகளாக்க அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தவர்கள் சும்மா விட்டு விடுவார்களா என்ன? அவர்களின் ஏமாற்றம் அப்படி. ஏதோ பேசிவிட்டு போகட்டும் என்று பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் என்றவர் ஹாலிற்குள் சென்று வந்தவர்களை வரவேற்று வாங்க சம்பந்தி என்றார் இயல்பாகவே. இப்போ உள்ள பிரச்சனைகளின் தாக்கத்தால் பெரிய மகளை கண்டதும் அழகமைக்கு கண்ணீர் வந்தது. மகளை கட்டிக்கொண்டு அழுதார். தாயின் மனநிலை தாமரைக்கு புரிந்தது. யுகமித்திரன் காதல் கல்யாணம்தான் செய்தான் என்றாலும் அத்தை மகள் உறவுக்கார பெண். ஆலி வரம்பன் தான் முன்னின்று திருமணம் செய்தான். குடும்பத்தார் சந்தோஷமாகவே தான் செய்தார்கள். என்ன ஒன்று, திருமணமாகும் வரை தாமரை வீட்டாருக்கு தெரிய வேண்டாம் என்று தாமரை கிட்ட சொன்னதால் அவள் சொல்லலை. அப்பவும் தாமரை புருஷனுக்கு சந்தேகம்தான். இவள் தம்பிகள் இவளை விட்டுவிட்டு செய்ய மாட்டார்கள். கண்டிப்பா இவளிடம் சொல்லி இருப்பார்கள். நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் என்று இவள் மறைத்து விட்டாள் என்று சரியாக கண்டுபிடித்து விட்டான். தாமரை தான் ஒத்துக்கொள்ளவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அந்த வீட்டில் அழகம்மைக்கு அடுத்த இடம் தாமரைக்குத்தான். ஏனென்றால் அழகம்மை குழந்தைகளை பெற்றதோடு சரி, மற்றபடி யுகமித்திரன், நேசமித்திரன், திகழினி மூவரையும் வளர்த்தது தாமரைதான். அழகம்மை வயலில் நாள் பூரா உழைத்துவிட்டு வந்தால் இரவில் தான் சற்று கண் அயர்வார். அதனால் குடும்ப பொறுப்பு முழுவதும் 12 வயதில் இருந்தே தாமரைதான். ஆலி வரம்பனும் தாய்க்கு அடுத்து தாமரையிடம்தான் சொல்ல வேண்டியதை சொல்வான். போதும் போதும், அம்மாவும் மகளும் அழுகை நிறுத்துங்க என்ற தாமரையின் மாமியார், என்ன சம்பந்தி இது? உங்கள் குடும்பம் வசதியில் பெரிதாக இல்லை, எங்களை போலத்தான், என்றாலும் கௌரவமான குடும்பம் என்று தானே என் ஒரே மகனுக்கு உங்கள் வீட்டில் பெண்ணெடுத்தேன். இப்போ உங்கள் மகனுங்க பண்ணிய காரியத்தால் எங்களால் வெளியே தலை காட்ட முடியலை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒருத்தன் யாருக்கும் தெரியாமல் திருட்டு தாலி கட்டினான் என்றால் இப்போ உங்கள் மூத்த மகனும் செய்திருப்பது பெரும் கொடுமையால இருக்குது. கூட பிறந்தவன் செத்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே உங்கள் மகன் யாரோ ஒருத்தி கழுத்தில் தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு வந்திருக்கான். இது நியாயமாக சொல்லுங்க? என் சொந்த பந்தம் என்னத்தானே கேள்வி கேட்கும். நான் எப்படி தலை நிமிர்ந்து பேசுறது? உங்கள் மகன் பண்ணிய காரியம் கேட்கவே நாராசமாக இருக்கு என்றார். வரும்போதே அம்மாவும் மகனும் எங்கள் பொண்ணை ஏன் கட்டளை என்று கேட்டு சண்டை போட்டால் நாங்கள் என்ன உங்கள் பொண்ணை கட்டிக்கிறதா வாக்கு கொடுத்தோமா இல்லை பரிசம் போட்டோமா என்று நம்மளைத்தான் அசிங்கப்படுத்துவார்கள். மேலும் நம்ம பொண்ணை அவர்கள் வேண்டாம் என்று செய்ததாக ஆகிவிடும். சொந்தக்காரர்களுக்கு இது தெரிந்தால் அசிங்கமாக போய்விடும். எனவே நம்ம மேலே நாமளே சேற்றை வாரி பூசிக்க கூடாது என்றுதான் மானம் போச்சு, கௌரவம் போச்சு என்று விதவிதமாக திட்டிக்கொண்டு இருந்தார்கள். தாமரைக்கு அவர்கள் சூட்சுமம் புரியாதா என்ன? ஆனாலும் அவளும் நம்ம வீட்டு பெண்தான். எனவே இவர்கள் ஓயும் வரை சண்டை போட்டுவிட்டு போகட்டும் என்றுதான் தாயும் மகளும் இருந்தார்கள். நிராரிக்கா அங்கே ஓரமாக மகளை வைத்து கொண்டு நின்ற பொற்கொடியை பார்த்தவள், என்கிட்ட இல்லாத எது இவகிட்ட இருக்குன்னு அந்த கிறுக்கன் இவளை கல்யாணம் பண்ணினான். இப்போ அந்த மூத்தவன் வேற யாரையோ கட்டி இருக்கிறான். அவ எப்படி இருக்கா என்று பார்க்கத்தான் வந்தேன். எங்கே அவளை காணோம் என்று சுற்றுமுற்றும் தேடினாள். அவள் கண் பார்வையை கண்ட பொற்கொடி, நல்ல வேளை இந்த பிசாசு மூத்த மருமகளாக வரலை. வந்திருந்தா இவளும் இவள் அம்மாவும் வச்சது தான் இங்கே சட்டமாக இருந்திருக்கும். பார்வையை பாரு, புதுசாக வந்தவளை பார்க்கத்தானே வந்திருக்க என்று தோள்பட்டையை நொடித்து கொண்டாள். தாமரையும் அழகமையும் ஏதோ ஆத்திரம், பேசிவிட்டு போகட்டும் என்று அமைதியாக இருந்தால் பிரச்சனைக்கு உரியவன் அப்படி விட்டு விடுவானா? இவர்கள் வீட்டிற்கு நுழைந்த போதே அவனுக்கு இவர்கள் வந்திருக்கும் செய்தி போய்விட்டது. அவனும் இதை எதிர்பார்த்துத்தான் இருந்தான். ஆனாலும் தாமரைக்காக சிலவற்றை பொறுத்துத்தானே போகணும். எனவே பொறுமையாகவே பேசி தீர்க்கத்தான் வந்தான். தன் காரில் அம்மாவுக்கும் மகளுக்கும் விஷயம் ஆடி காதுக்கு போய்விடும், வந்து விடுவான். அவன் வரும் வரை இவர்கள் பேசட்டும் என்றுதான் அமைதியாக இருந்தார்கள். அதே எண்ணம்தான் தாய்க்கும் மகனுக்கும். ஆலி வரம்பன் வந்தால் இப்படி ஏசி பேச விடமாட்டான். அவன் வருவதற்குள் ஆத்திரம் தீர கொட்டிவிட வேண்டும் என்றுதான் பேசினார்கள். நீங்கள் என்ன புள்ள வளர்த்தீங்களோ? ஒருத்தே அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. சரி போய் தொலையுது சின்ன பசங்க என்று நாங்களும் பொறுமையாக போனோம். சின்னவன் இந்த சின்ன வயசுலேயே எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. கடைசியாக போதை மருந்து சாப்பிட்டு தான் உசுரையே விட்டான். அடடா, ஒரு உசுறு போச்சே என்று நாங்களும் துக்கப்பட்டோம். ஆனால் எல்லாத்தையும் விட இப்போ மூத்த மகன் பண்ணினது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது.
கூட பிறந்தவன் செத்து 10 நாள் தான் ஆகுது. அவனை புதைச்ச இடத்துல பூசின மண்ணு ஈரங்கூட காயலை. அதுக்குள்ளே எவ்வளோ ஒருத்தியை இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறான். நீங்கள் வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாமல் அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே அவனை பெற்றீங்க. ஏண்டா இப்படி பண்ணின? உனக்கு கல்யாண ஆசை வந்தால் சொந்தத்தில் எத்தனை பொண்ணுங்க வசதி வாய்ப்பாக இருக்காங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கட்டி வச்சிருப்பேனே. இப்படியா ஊர் பேர் தெரியாத ஒருத்தியை இழுத்துக்கிட்டு வந்து என் குடும்ப பெருமையை சந்தி சிரிக்க வச்சிட்டியே என்று நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்க வேண்டாமா என்றார்.